வணக்கம் நண்பர்களே. மைவி3 ஆர்ட்ஸ்ல மைவி3 ஆர்ட்ஸுக்கு ஆதரவா பேசினா பணம் தர்றாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் ஒன்று இருக்கு. அதையும் தாண்டி நம்ம கமெண்ட்லயே நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க வியூஸ்க்காக நீங்க வீடியோ போடுறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு யூடியூப்ல வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வீடியோ போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லியிருந்தாங்க. பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா அதுல மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினரே ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதாவது நீங்க எல்லாம் வியூஸ்க்காக வீடியோ போட்டு சம்பாதிச்சுட்டு போயிடுறீங்க, நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் உட்காந்துருக்கோம், அமௌண்ட்டை உள்ள போட்டிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு சும்மா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்னார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே நான் அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா மற்றவங்க சொல்றாங்கன்னா அதை பற்றி நம்ம கவலையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காகனா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் உள்ள வருது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நம்ம சேனலை பொறுத்தவரையில் அந்த பிரச்சனையே கிடையாது. என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க. அதாவது அதிகமா மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்களை விட உறுப்பினர் அல்லாதவர்கள் அதிகமாக பார்க்குறாங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் போடலாம், ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அது உறுப்பினர்களுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி அவங்க கவலைப்படுற மாதிரி தெரியல. அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. ஏன்னா போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஆஃப் பண்ணி வச்சு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற பல விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். சரி நண்பர்களே, அதனால தான் இந்த இடத்துல இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். யூடியூப்பில் வருமானத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இருக்கு. அதாவது யூடியூப்பை பொறுத்தவரையில் வருமானத்துக்காக எல்லாருமே வீடியோ போடுறாங்க, அதுதான் உண்மை. ஆனா என்ன பொறுத்தவரையில நான் ஆல்ரெடி 2018 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்து வேற ஒரு சேனல் இருந்துச்சு, அதில் மானிட்டேஷன் அப்ரூவல் ஆயிருக்கு. அது வேற கதை, அதை பத்தி நம்ம பேச வேணாம். இப்போ ஏன் வினோத் அபிஷியல் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் ஆரம்பிச்சு நான் சொன்னேன்னா, எம்டிக்காக தான் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சேன் நான். ஏன்னா அவர் அந்த வீடியோவிலே சொல்லியிருந்தாரு, உண்மையை உறக்க சொல், அது எல்லார்கிட்டயுமே சொல்லுங்க, நீங்களே தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பதான் யோசிச்சேன் நான், ஒரு சேனல் ஆரம்பிச்சு சொல்றதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயமா? அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேக்ரவுண்ட் வேலை இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. ஆரம்பிச்சு விட்டு பேசிக்கிட்டு இருக்கப்பே சொல்லிட்டு இருக்கப்பே அதுலேயே நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பிரச்சனை இருக்கு, அதே மாதிரி காப்பிரைட் பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி இருக்கும். சேனல் டெர்மினேட் ஆகி போய் சொன்னீங்க, நீங்க கூகுளில் எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே நீங்க யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கு. சரி, இந்த நேரத்தில் மக்களுக்கு ஆதரவா யார் யார் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததுல நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சில பேர் தன்னுடைய முகத்தை காமிச்சே சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் நம்ம ஆடியோவை கேட்டாலும் முகத்தை காமிச்சு நம்ம சில விஷயங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு வேகமா அது புரியும், அது வேகமா ஏத்துக்குவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ரொம்ப கம்மியான பேர் தான் மைவி3 ஆர்ட்ஸுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசுறாங்க, அவங்க கூட அப்படின்னா பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து பேசுறாங்க. அது ரீச் ஆகும், இல்லைன்னு இல்லை. அது அவங்க சொல்ல வர விஷயம் அந்த புரிதல் கரெக்டா புரியுமா அப்படின்னா அது ஒரு 80% தான் புரியும். 100% அவங்க கிட்ட போய் சேராது. அதுதான் நான் இதுக்குள்ள இருந்ததுனால அதை வச்சு சொல்றேன் நான். அதனால முகத்தை காமிச்சு பேசுறப்ப தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரியும். அந்த ஒரு மெத்தடை தான் நம்ம பண்ணுவோம். சரி, ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருக்கோம், சரி இதுக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சு மக்களுக்கு இது சம்பந்தமான பல தகவல்களை நம்ம அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நீங்க பழைய வீடியோல சொன்னதை சொல்றீங்க, இதுல சொன்னதை சொல்றீங்க. பழைய வீடியோவில் சொன்ன உண்மையை உங்ககிட்ட நாங்கள் எடுத்து சொல்கிறோம், அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நீங்கள் மறந்துட்டீங்க, அதை பூரா உங்களுக்கு ஞாபகப்படுத்த விதமாக தான் சொன்னது. அவர் என்னென்ன சொல்லியிருந்தாரு, திடீர்னு வந்துக்கிட்டு எங்களுக்கு அது வரல இது வரல இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்றதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. அதுகளுக்கெல்லாம் சொல்யூஷன் அவர் ஆரம்பத்தே சொல்லியிருக்காரு, இப்படியெல்லாம் வரும்னு. அவரே வீடியோவில் கடைசியாக சொல்லிட்டே போயிருந்தார், 60 நாளைக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அப்படின்னு. எந்த அடிப்படையில் 60 நாள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். எல்லாமே ஒரு யூகம் தான். இப்போ இப்படி ஒரு பிரச்சனைக்கு இப்படி ஒரு நாட்களுக்கு கடந்து போகும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா, இப்போ நீ வருமானத்துக்காக தான் நீ பண்ற அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ நீங்க பாருங்க, இதுதான் என்னுடைய வினோத் அபிஷியல் சேனல். இந்த சேனல்ல இப்போ நீங்க பாருங்க, இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாலே மானிட்டேஷன் உடனே அப்ளை பண்ணலாம். இது ஆல்ரெடி நான் இந்த சேனலுக்குள்ளே இருக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதில் கனெக்ட் பண்ணி வேகமாக பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த சேனலை பொறுத்தவரையில் இல்லை, அது எதுக்கு சொல்ல வரேன்னா, வருமானத்துக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்றப்ப அது நிறைய பண்ணுவோம். அது தேவையில்லாத வேலைகள்லாம் உள்ள இருக்கும், நிறைய மிகைப்படுத்தி அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது வருமானத்துக்கு இல்லாம மக்களுக்கு ஒரு கருத்தா சொல்லணும் அப்படிங்கிறது அந்த சேனல் வச்சிருக்கனால வச்சிருக்கேன். இப்போ நீங்க இதுல பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் இதுல பாத்தீங்கன்னா மானிட்டேஷன் அப்ரூவல் ஆயிருந்தால், பணம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு இங்க டாலர் சிம்பிள் காமிச்சிருக்கும். அந்த டாலர் சிம்பிள் இங்க இல்லை, ஏன்னா நான் அப்ளை பண்ணல. இந்த சேனலை அவர் வெளியில வர வரைக்கும் நான் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அப்ப பாத்துக்கலாம். இப்போதைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுலேயும் ஒரு சில பேர் ஒரு படி மேலே ஏறி போய் இவங்கெல்லாம் மைவி3க்கு ஆதரவாக பேசுறதுக்காகவே இவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோவுக்கு இவ்வளோன்னு கணக்கு, ஒரு வியூஸுக்கு இவ்வளோன்னு கணக்கு, இவ்வளோ பார்க்குறாங்களா அதுக்கு அவ்வளோ அமௌண்ட், இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி ஒன்றா சொல்லியிருக்காங்க. மைவி3லேருந்து காசு யார் கொடுக்க போகிறா? கொடுத்தா எம்டி தான் கொடுக்கணும்.
மற்றபடி யார் கொடுக்க போறா, கீழே இருக்கவங்க கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்தை இந்த இடத்துல வைக்கிறேன். கம்பெனிலேருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே அமௌண்ட் கொடுக்கல. இந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்க பூராமே என்னன்னா மக்களுக்கு வந்து நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு சில பேர் இன்னொரு படி மேலே ஏறி போய், ஏப்பா நீங்களாம் வந்து டைரக்டரா, இல்ல அப்ளைனரா, இல்ல டீம் லீடரா, நீங்களாம் வந்து இந்த மாதிரி இருப்பீங்க, எங்களுக்கு வந்து பொய்யான தகவலா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்க அப்படின்றாங்க. உண்மையை சொல்றேன், நான் வந்து மைவி3 ஆர்ட்ஸ்ல வந்து ஒரு உறுப்பினர் தான், இல்லைன்னு சொல்லல. நான் வந்து வெறும் சிஎம் மெம்பர் மட்டும்தான். இன்னும் வந்து என்னுடைய சீலிங் வந்து 480 ரூபா மட்டும்தான். எனக்கு வந்து கீழே வந்து நான் வந்து அந்த பதவியில் இருக்கேன், அப்ளைனரா இருக்கேன், நான் டீம் லீடரா இருக்கேன், அதுல இருக்கு இதுல இருக்கேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் இதுல சேர்ந்தேன், பார்க்குறேன், இருக்கிறேன். ஏதோ தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. இப்போ என்னுடைய அறிவு கேட்டின வரைக்கும் எது நல்லதுன்னு பண்ணுதோ அதைத்தான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் நல்ல விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்றதுல தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லாம தான் வந்து பல இடங்களில் தேடல்கள் இருக்கீங்க நீங்க. அந்த தேடல்களை வந்து முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல தகவல் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கிறது. முழுக்க முழுக்க வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லாம மக்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சேனலு. இப்போ இந்த சேனல்ல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மைவி3 ஆர்ட்ஸ்ல இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் பேசியிருக்கோம். இப்போ நிறுவனத்துக்கு பிரச்சனையா இருக்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு வராங்க. அவங்களுமே வந்து தப்பு தப்பா தான் பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியும். என்ன மாதிரியா தப்பா பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது யாருக்குமே. அடுத்தடுத்ததுல வந்து அவங்க என்னென்ன தப்புகளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவா எடுத்து விளக்கமா சொல்லலாம். சரி நண்பர்களே, இப்போ நான் சொல்றேன், மைவி3 ஆர்ட்ஸை பொறுத்தவரையில வந்து எந்த வருமானமும் யாரும் கொடுக்குறதில்ல, எதுவும் பண்றதில்ல. மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்ன்றதுக்காக தான் எல்லாருமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே வந்து வெளியில யார்ட்டையும் காசு வாங்கிட்டு பேசல. ஒரு சில பேர் வந்து எதிராக பேசுறவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு தெரியாது. தெரியாததை வந்து நம்ம சொல்லக்கூடாது. அதனால வந்து அவங்க வாங்குறாங்களா வாங்கலைன்றது நமக்கு தெரியாது. என்னைய பொறுத்தவரை வந்து யூடியூப்லயும் எந்த வருமானமும் இல்லை, இதுலயும் எந்த வருமானமும் இல்லை. முழுக்க முழுக்க வந்து ஆத்ம திருப்திக்காகத்தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கான். சார் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் இது சம்பந்தமா பல தகவல்கள் வந்து இன்னும் இந்த மாதிரி கமெண்ட்டுகள்லாம் நீங்க வந்து நெகட்டிவா போறதுனால வந்து நான் சோர்ந்து போயிருவேன் மட்டும் நீங்க நினைக்க வேணாம். எனக்கு தெரிஞ்ச உண்மையை எனக்கு இருக்கிற யூகங்கள் அடிப்படையில இப்படியெல்லாம் இருந்தால் சரியா இருக்கும்னு என்ன தோணுதோ அதை பொறுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா நீங்களுமே வந்து குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்றதுக்காக மட்டும்தான் இந்த விஷயங்களை தவிர மற்றபடி எந்த ஒரு வருமானத்துக்காகவும் இல்லை. சார் நண்பர்களே, அதே மாதிரி வந்து நான் அதிகமாக எந்த ஒரு வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அந்த மாதிரி அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, தெரியும் நம்ம ஆல்ரெடி சேனல்ல இருக்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து வற்புறுத்தி ஒருத்தவங்களை சொல்லி எதுவுமே பண்ண வைக்க முடியாது. அவங்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க. சரி, இன்னும் அடுத்தடுத்த வீடியோகளில் வந்து நான் தெளிவாக சொல்றேன். இதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எம்டி வந்து 60 நாளைக்கு மேலே வந்து உள்ள வந்து சிறையில் இருக்காரு. அது சம்பந்தமா வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். சார் நண்பர்களே, மீண்டும் இது நல்லது ஒரு வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.